வெல்கம் டு திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பணியாரம் தான் செஞ்சு காட்ட போகிறோம். அந்த பணியாரம் நம்ம எதில் செய்ய போகிறோம்னா மரவள்ளி கிழங்கை வச்சு செய்ய போகிறோம். அதில் கொஞ்சம் பணியாரமும் கொஞ்சம் அடையும் செய்ய போகிறோம். அதே போல் இதோட ருசி சாப்பிட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். திகட்டவே திகட்டாது, அந்தளவுக்கு இதோட ருசி நல்லாயிருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். வாங்க இந்த பணியாரமும் அடையும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு பணியாரம் செய்கிறதுக்கு நான் 300 கிராம் அளவு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவு நல்லா பொடியாக துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு சேர்க்கக்குள்ள டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். முறுமுறுன்னு ஒரு 5 ஏலக்காவை நல்லா இடிச்சா போல இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். ஏலக்காய் கொஞ்சம் மிச்சமாக சேர்த்தா தான் கவுச்சி ஸ்மெல் வராது. இதில் 3 முட்டையை உடைச்சாப்புல சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 2 3 4 மொத்தமாக இதில் 8 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கையிலே தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்காதுனாக்கா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். கரெக்டாக இருக்குது. நீங்கள் மிக்ஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நான் சேர்த்தது 1/4 கப் அளவு பாலே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம பணியாரக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். இப்போ செய்கிறது பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு இதில் இந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், ஆனால் திகட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயை சேர்க்கக்குள்ள கல் நல்லா சூடாக இருக்கணும். கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கக்குள்ள அடுப்பை குறைச்சி வச்சுக்கங்க. இப்போ அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க. அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க, கரிஞ்சு போயிடும். அடுப்பை குறைச்சி வச்சா தான் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம், சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். கிழங்கு வேகாததால் அடுப்பை குறைச்சி வச்சு பொறுமையாக இது பண்ணணும். மேலேயும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதே போல் உடனே திருப்பிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டு திருப்புதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு திருப்புங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நான் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் திருப்புறேன். அதுவே திருப்பிட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க. திருப்பி விட்டுட்டு லைட்டாக மேலே மறுபடியும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றினாலே போதும். இது மறுபடியும் 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதே போல் கல்லை வைக்கக்குள்ள மட்டும் அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுலேருந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கிழங்கை சேர்த்ததுக்கு அப்புறமும் அடுப்பு குறைச்சே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், இல்லைன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அடுப்பை குறைச்சி வச்சு சேர்க்கல தான் சமமான அளவில் வேகும். ஏன்னா கிழங்காக இருக்கும்,
அப்புறம் வயிற்று பிரச்சனை ஏற்படும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வந்ததெல்லாம் கொஞ்சம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நடுவில் தூக்கி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்துடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கக்குள்ள உள்ள நல்லா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ போட்டு எடுத்தாச்சு. இதே போல் எல்லா பணியாரத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே பணியாரம் ஊற்றாமல், இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பணியாரமாக செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி தோசையாக போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இப்போ அதனால் அதே போல் ஸ்வீட்டும் கொஞ்சம் மிச்சமாக எடுத்துக்குவார். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது இப்போ நம்ம கிழங்கு வந்து அடைய போட்டுருக்கோம். 2 அடையாக போட போகிறேன். இது உடனே திருப்பி போட்டுறாமல் ஒரு 2 நிமிஷம் இப்படியே அடுப்பு ஹையில் வச்சு விட்டுருங்க. பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. சைடில் நல்லா முருன்னு ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு அப்படியே அடுப்பு ஒரு ஆயில் 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே போல் இன்னொரு அடையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு பணியாரமும் அடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். திகட்டாது, எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது, அந்தளவுக்கு இதோட ருசி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.